சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்விற்கு கலர் மற்றும் QR கோட் முறையில் அனுமதி சீட்டு வழங்குவதற்கு தொடர்பாக விரைவில் அறிவிப்பு. ஸ்ரீரங்கம் கோவிலில் முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி. ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் நடைபெற இருக்கும் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களின் பாதுகாப்புக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வைகுண்ட ஏகாதசியில் பக்தர்கள் பங்கு பெற ஆன்லைன் மூலமாக அல்லது நேரடியாகவோ அனுமதி சீட்டு வழங்குவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும். வைகுண்ட ஏகாதசி உற்சவ நாட்களில் 1,00,000 பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்விற்கு கலர் மற்றும் QR கோட் முறையில் அனுமதி சீட்டு வழங்குவதற்கு தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வரும் என்றார். பக்தர்களின் பாதுகாப்பு நலன் கருதி காவல்துறையினர் எண்ணிக்கை அதற்கு ஏற்றாற்போல் வழங்கப்படும். பக்தர்களுடைய பாதுகாப்பிற்காக எந்தெந்த இடத்துல பேரிகேட் போடணும், எந்தெந்த இடத்துல வந்து பாதுகாப்பு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம அஃபிஷியல்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். பகல் 10 வந்து 30ஆம் தேதி தொடங்கி 9ஆம் தேதி வரைக்கும். வைகுண்ட ஏகாதசி வந்து ஏர்லி மார்னிங் வந்து காலையில் 5:30 மணிக்கு தொடங்கும். அதுக்கப்புறம் வந்து ராபத்து ஒரு 10 நாள் 20ஆம் தேதி முடியும். அதுக்குண்டான ஒரு ப்ரிலிமினரி ஆய்வு கூட்டம் தான் வந்து இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது இன்னும் ப்ரிலிமினரி டிஸ்கஷன் இப்போ தான் போயிட்டுருக்கு. ஆன்லைனாக நேராக வந்து வாங்குறதாங்கிறத நான் சொல்லுவேன். எவ்வளோ பேருக்கு சார் அனுமதி? லாஸ்ட் டைம் வந்து அந்த பர்டிகுலர் ராப்பத்தப்போ வந்து நிறைய பக்தர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். பட் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 1,00,000 பக்தர்களாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை, அந்த பாசஸ் தான் நம்பர்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கான கலர் கோடிங் கொடுக்கணும், பாசஸ் கொடுக்கணும். எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நாளைக்கு சொல்கிறேன். பாஸில் இப்போ QR கோடு இது மாதிரி எதுவும் பண்ணுற மாதிரி இருக்கா? வேறு எதுவும் சிறப்பு ஏற்படுத்த பாசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி QR கோட் போடுற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து ஆன்லைனில் நேரடியாக வாங்குகிற பாசஸும் இருக்கும். ஸோ அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எவ்வளோ பாசஸ் யார் யாருக்கு அப்படிங்கிறத ஈவினிங் நான் உங்களுக்கு ப்ரெஸ் நோட்டாகவே கொடுக்குறேன். வருஷமே பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸோட பாதுகாப்பு எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. பக்தர்கள் நிறைய பேர் உள்ள வர இல்லை, லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா போலீஸ் சைடில் இருந்தும் சரி, அந்த கோவில் சைடில் இருந்தும் சரி கொஞ்சம் பேர் அதிகமாக இருந்ததாக வந்து சொன்னாங்க. அதை தாண்டி இந்த வருடம் வந்து கிளியராக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். யார் யார் எந்தெந்த லொக்கேஷனில் எங்கே இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களுடைய பாதுகாப்பு தான் வந்து மெயினாக இருக்கும். ஸோ அதனால் பக்தர்களுடைய பாதுகாப்பிற்காக செக்யூரிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். நிச்சயமாக வந்து பக்தர்கள் பாதுகாப்புக்கு ஏற்ப வந்து செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும்.